ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எல்லா குழந்தைகளுக்கும் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் மொபைல் அதிகமாகவே குழந்தைகள் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பச்சையாவோ இல்லை சாலட் பண்ணி கொடுங்க, இல்லைனா இது மாதிரி செய்து கொடுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கரெக்டாக ஒரு 75 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2லேருந்து 3 தண்ணி வரைக்கும் கழுவிட்டு அதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பற்கள் பூண்டு, இது கூடவே 2 நறுக்கின தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த பாத்திரத்தில் எடுக்கும்போது 3/4 அளவுக்கு இருந்துச்சு பருப்பு. ஸோ நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவு சரியாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அதிலிருந்து இன்னும் ஒரு மடங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம். இப்போ இதை மூடி விட்டுறலாம். மூடி விட்டு கரெக்டாக இந்த மாதிரி பொங்கி வரும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஓரங்களில் கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எந்த காய் சேர்க்க போகிறீங்களோ அந்த காயை இந்த மாதிரி பொங்கி வர்ற டைமில் சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு கிண்டிட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். குக்கரில் வச்சு வேக வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு மூடியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மூடி விட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே பொங்கி வெளியில் வந்துடும். குக்கரில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. குக்கர் சாப்பாடு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். இப்போ இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு சரியாயிருச்சு. நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணேன். இப்போ லைட்டாக இதை மசிச்சு விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மொபைல் பார்க்குறதுனால கண்ணுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி கேரட் ஜூஸு, கேரட் சாலட்டு, இந்த மாதிரியெல்லாம் பச்சையாக கூட நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. கூட்டெல்லாம் வச்சு கொடுக்கும்போது கண்ணுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இது கூடவே இதை தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 5லேருந்து 6 வரமிளகாய், 2 கொத்தளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொரிய விடுங்க. அதுதான் நல்லது. மொபைல் பார்க்குற குழந்தைகளுக்கு நீங்கள் கேரட் மட்டும் கொடுத்தா பத்தாது. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் டெய்லி நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு ஈரத்தன்மை இருக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு கீழே நீங்கள் எள்ளு உருண்டையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எள்ளு உருண்டை வீடியோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. எப்போவுமே கூட்டு செய்யும்போது தாளித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த எதுலேயுமே நம்ம காரம் எதுவுமே போடலை. பச்சை மிளகாவும் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறதால அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே கொதிக்க வைக்கும்போது அந்த வரமிளகாயில் இருக்க காரம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு நல்ல மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.